Hi, RJ Sha Family. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்திரயானை சைனா ஹேக் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ப்ரூஃபோட ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சந்திரயான் 2 வந்து கிராஷ் ஆச்சு பார்த்தீங்களா? அதற்கு 5.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது எவ்வளவு சூழ்ச்சிகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு தடைகள் இதெல்லாம் தாண்டி தான் சந்திரயான் 3 வந்து இன்னைக்கு நிலாவுக்குள்ளே வந்து போயிருக்கு. அடுத்து வெற்றி வாகை சூட போகுது அப்படின்னு நினைக்கும் போது இந்தியனா பெருமைப்படக்கூடிய ஒரு வீடியோவாக நிச்சயமாக வந்து இருக்கும். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கோடிங் அப்படின்றது, டேட்டா அப்படின்றது ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நீ எனி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, நீங்க ராஜலட்சுமி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமா ஜாவா, பைத்தான், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம். தமிழ்லையும் சொல்லித்தராங்க, இங்கிலீஷ்லையும் சொல்லித்தராங்க, உங்களுக்கு தேவையான டைமில் சொல்லித்தராங்க. லைவ் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ வசதிகளும் இருக்குது உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு. படித்து முடிச்சதுக்கப்புறம் 100% ஜாப் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 25 வருடத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எட்வர்ஸ். உங்களுக்கு வேணும்னா அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பின் டு டாப்லையும் வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சுருக்கேன். நீங்களும் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த சந்திரயான் 2 வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நார்த் சைடில் ஒரு சில சேனல்ஸில் வந்து வந்தது. அதை பார்க்கும்போது நிறைய ரிசர்ச் பண்ணி டேட்டாஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா சந்திரயான் 3 வந்து சும்மா வந்து நடந்துடலைங்க. அதாவது செப்டம்பர் 7 2019 காலையில் 1:52 சந்திரனுக்கு போயிடுச்சியா நம்ம சந்திரயான் 2, இன்னும் கொஞ்ச நேரத்தில் லேண்டர் வந்து கீழே இறங்கிரும், நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது 2.1 கிலோமீட்டருங்க, ஒரு ரன்னில் தோத்த மாதிரி தான். 2.1 கிலோமீட்டர் இருக்கும்போது அது என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிக்னல் வந்து கட் ஆயிடுச்சு, கம்யூனிகேஷன் வந்து இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் சிவன் அவர்கள் அழுதது இது எல்லாமே வந்து நம்ம கண்ணுக்குள்ளேயே வந்து நிற்கும் இல்லைங்களா? இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து வெலாசிட்டி இஷ்யூ, திசைவேகத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணாங்க. சப்மிட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா திஸ் வீக் அப்படின்ற ஒரு மேகசினில் வந்து இஸ்ரோ டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன வெளியே வந்தது அப்படின்னா, சாஃப்ட்வேர் கிளிட்சின் காரணமாகத்தான் இந்த இஷ்யூ ஏற்பட்டதுன்னு வந்தது. அதாவது சாஃப்ட்வேரில் ஏற்பட்ட கோளாறு. ஸோ சாஃப்ட்வேர் கோளாறு எப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக இருக்கிறவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹியூமன் எரராக இருக்கலாம், அப்படி இருக்கலன்னா டெக்னிக்கலாகவே ஒரு சில நேரம் பிரச்சனைகளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டெவலப்பர் யாராவது ஹேக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் இப்போது வந்திருக்கிற விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோங்க, ஒரு சேட்டலைட் அனுப்புகிறோம், மிகப்பெரிய விண்கலத்தை அனுப்புகிறோம், அதை ஹேக் பண்ண முடியுமா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உலகளவில் அதை ஹேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி உள்ளே போய் பார்க்கும்போது நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குங்க. ஸோ இந்த வீடியோ சும்மா இன்றைக்கி நடந்த நியூஸை சொல்கிற ஒரு வீடியோ கிடையாது, நிறைய ரிசர்ச்க்கு அப்புறம் சொல்லக்கூடிய ஒரு வீடியோ. இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிளை தாண்டியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது புரியும். 1959 என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சோவியத் யூனியனுடைய லூனா 3 அப்படின்ற ஒரு விண்கலம் நிலாவில் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவினுடைய டேட்டாவை டிரான்ஸ்மிட்டர் மூலியமாக அனுப்பும்போது அதனுடைய ஃப்ரீக்குவன்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீக்குவன்சியை ஹேக் பண்ணி அந்த ஃபோட்டோவை அமெரிக்கா வந்து அதை வந்து திருடியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது ஒன்றும் கிடையாது, நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் 1-2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1959-60 என்ன ஆயிருக்குன்னா, சிஐஏ அமெரிக்கா ரஷ்யாவினுடைய ஸ்பேஸ் கிராஃப்டை ஹேக் பண்ணி 24 hours வச்சிருந்து அதில் உள்ள என்ன இருக்குது, என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து இதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து அடிச்சாங்க, காப்பி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுருக்காங்க. இந்த விஷயமும் லேட்டராக தான் தெரிய வந்திருக்கு. 1967 மனிதர்களை அனுப்புகிற சோயஸ் அப்படின்ற ஒரு விண்கலம் அனுப்பிட்டு ரிட்டர்ன் வரும்போது அதில் போனவர் யார் அப்படின்னா, விளாடிமிர் குமாரோ அப்படின்றவர் தான் போயிருக்காரு. ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பேராஷூட் வந்து ஓப்பன் ஆகணும், ஆனால் பேராஷூட் ஓப்பன் ஆகலை. அவர் கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாரு, என்னை போய் இதில் மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுக ஆரம்பிச்சாரு. அந்த அழுகதை அமெரிக்கா ஒட்டு கேட்டிருக்காங்க, ஹேக் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் லேட்டராக வந்து தெரிய வந்திருக்கு. அப்போல்லாம் அப்படி இருக்கும் ஷா, இன்றைக்கெலாம் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இன்றைக்கெலாம் அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. போன வருஷம் நார்த் கொரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே தான் நார்த் கொரியாவே வர்றாங்க. நார்த் கொரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யாவினுடைய சேட்டலைட் சிஸ்டமை ஹேக் பண்ணியிருக்காங்க. அதற்கான டீட்டெயில்ஸும் லேட்டராக தான் வந்து தெரிய வந்திருக்கு. அப்போ ஓவரால் அடுத்த நாடு பொறாமை, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டேட்டாவை திருடுறது, அதன் மூலியமாக அவங்க நாட்டை வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படி நடக்கும்போது தான் செப்டம்பர் 7 1:52 அந்த டைமில் தான் வந்து நம்மளுடைய விக்ரம் லேண்டர் சாஃப்ட் லேண்டிங் பண்ணும்போது இஷ்யூ ஆச்சு. அது வந்து ஃபெயிலியர் கிடையாது, அது வந்து செட்பேக் தான், நமக்கு பின்னடைவு தான். ஏன்னா 98% சக்ஸஸ். 2 கிலோமீட்டர் அதுவரையும் நம்ம நல்லா தான் போனோம். 2 கிலோமீட்டர் இருக்கும்போது, லேண்டிங்க்கு 2 கிலோமீட்டர் இருக்கும்போது தான் பிரச்சனை.
அதற்கு 5.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த இஷ்யூ நடந்தது பார்த்தீங்களா, அதற்கு 5.5 மணி நேரத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 6ஆம் தேதி 8:14 PM அந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா, போக்ராஜ் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் சைபர் செக்யூரிட்டி, எப்படி வந்து இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் வெதர்மேன்லாம் இருக்காரு இல்லையா, அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் சைபர் செக்யூரிட்டி வந்து ட்விட்டரில் போடுறாரு. நம்ம சைபர் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு. கூடங்குளம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும், அதே மாதிரி இஸ்ரோவும் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ட்விட்டரில் போட்டது மட்டும் இல்லாமல் நேஷனல் வைஸ் சைபர் செக்யூரிட்டிக்கும் அலர்ட் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு அலர்ட் கொடுத்துருக்காரு. அவர் அலர்ட் கொடுத்ததுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நிறைய அலர்ட் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. அக்டோபர் 28 கூடங்குளமை ஹேக் பண்ணியிருக்காங்க. ஏன் கூடங்குளத்தை சொல்கிறேன்னா, கூடங்குளம் சந்திராயன் எல்லாரும் கனெக்ஷன் இருக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா கூடங்குளம்ல தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியாவில் மட்டும்தான், மற்ற எல்லா நாட்டிலையும் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யுரேனியத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் தோரியத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 99% மற்ற நாடுகள்லாம் யுரேனியத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க எப்படி தோரியத்தை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுக்கும் வந்து ஒரு நெருக்கு, இது எப்படியா பண்ணுறாங்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காக அக்டோபர் 28ஆம் தேதி கூடங்குளத்தை ஹேக் பண்ணியிருக்காங்க. இது ஹேக் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீடியாலாம் கேட்கும் போது அதுக்கு அடுத்த நாள் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த கூடங்குளத்துலேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஹேக் பண்ணலன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டே ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த நாள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூடங்குளத்தினுடைய பேரண்ட் கம்பெனி நேஷனல் வைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை உண்மையாகவே வந்து நடந்திருக்கு, ஹேக்கிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பண்ணாங்க. எப்போ ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ணுறதை வச்சு, மீடியாவில் ரிலீஸ் பண்ணுறதை வச்சு எப்படிப்பா நம்ம வந்து இது பண்ணுறது? சரி அதெல்லாம் ஓகே, நீ இந்த ஹேக்கிங் சொல்கிறீங்க, அது என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ உங்கள் ஃபோன் இருக்குன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமலே மானிட்டர் பண்ணுறதுக்கு, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் என்ன இருக்குது, ஃபோட்டோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுறது ஹேக்கிங். ஸோ அதுவே வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு மெசேஜ் அனுப்புனா, ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, என்னுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, எனக்கே தெரியாமல் மெசேஜ் அனுப்பிட்டாங்க, கமெண்ட்ஸ் போட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி உங்களுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி கமெண்ட்ஸ் போட்டால் அதுக்கு பேர் கிராக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டெக்னிக்கல் டேர்ம். ஆனால் நம்ம பொதுவாக எல்லாமே ஹேக்கிங்னு சொல்லுவோம். சரி புரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஹேக்கிங். ஸோ இந்த மாதிரி கூடங்குளம்லேயே நடந்திருக்கு அப்படின்றது நார்மலாக ஒரு போக்ராஜ்னு ஒருத்தவர் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க முடியுமாப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே வேலை பார்த்தவங்களே சொன்னால் ஏற்றுப்பீங்கல்ல. அங்கே வேலை பார்த்து ரிட்டையர் ஆன PK மாலிக் அப்படின்ற ஒருத்தவர் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருந்தாரு, சைபர் அட்டாக் நடக்குது, இது ஒரு வேக்கப் கால், ஸோ ஹேக் பண்ணுறாங்க, கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாமல், அந்த ப்ரெசன்டேஷனில் வெளியே வந்த மீடியாவுக்கு வந்த ப்ரெசன்டேஷனில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நமது அட்டாமிக் எனர்ஜியினுடைய ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்த அனில் ககோட்கர் அவருடைய இமெயில் ஐடியை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து டேட்டாஸை வந்து திருடுறதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கு, அது ஒருத்தவர் இல்லை 2 பேர்கிட்ட வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு PK மாலிக் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது யார் பண்ணா, அந்த ஹேக்கிங் சிஸ்டம் வந்து யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கோடிங் டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணும்போது, செக் பண்ணும்போது நார்த் கொரியாவினுடைய கோடிங் டீட்டெயில்ஸ் வந்து வந்திருக்கு. நார்த் கொரியா தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இது எப்படிலாம் எப்போ நடந்திருக்குன்னா, அக்டோபர் 28, 2019 அந்த வீக்கில் நடந்திருக்கு. அப்போ இங்கே ஹேக்கிங் நடந்திருக்கு அப்படின்னா, சந்திராயன் 2க்கும் ஏன் வந்து ஹேக்கிங் நடந்திருக்க கூடாது? நார்த் கொரியா, அந்த நார்த் கொரியாவை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? சைனா. ஸோ சைனாவின் மூலமாக நார்த் கொரியா ஏன் பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற விஷயம் தான் இன்றைக்கி நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சேனல்ஸில் இதை பற்றி பேசுகிறாங்க. இன்னும் தமிழில் யாரும் பேசலை. ஸோ இதை படிக்கும் போது, இதை கேள்விப்படும் போது, கேட்கும் போது கண்டிப்பாக சொல்லணும்னு தோணுச்சு. எதனால் சைனா இதை பண்ணணும்? ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவுக்கு ஏற்கனவே ஹிஸ்ட்ரி இருக்குது. அவங்க வந்து ஹேக் பண்ணுறதுல தில்லாலங்கடி. பங்களாதேஷில் பேங்க்கை வந்து ஹேக் பண்ணி 81 மில்லியன் கிட்ட வந்து ஆட்டையை போட்டாங்க. அதே மாதிரி சோனி பிக்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையே ஹேக் பண்ணாங்க. 2016 இந்தியாவில் 3.2 மில்லியன் நினைக்கிறேன், அரௌண்ட் அத்தனை பேருடைய டெபிட் கார்டுனுடைய டேட்டாவை திருநாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹேக் பண்ணுறதுல தில்லாலங்கடியாக நார்த் கொரியா கவர்மெண்ட்டே ஆளை வச்சு செயல்படுது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த நார்த் கொரியா சைனாவோட கண்ட்ரோலில் இருக்குது. சைனா ஏன் இந்தியாவுக்கு இதை பண்ணணும்? சந்திராயன் 2 இருந்து இவங்க ஹேக் பண்ணி டேட்டாவை மட்டும் திருநாங்களா, அப்படி இல்லைன்னா வேற எதுவும் பண்ணாங்களா அளவுக்கு இதை யோசிக்கும் போது தோணுது. ஏன்னா 2 கிலோமீட்டர் கிட்ட தான் வந்து இந்த இஷ்யூ வந்து ஆயிருக்கு. அப்போ அவங்க வந்து டேட்டாவை திருடி அதுக்கு அடுத்த வருஷம் 2020 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மூன் லேண்டிங் பண்ணியிருப்பாங்க. அவங்க நம்மகிட்ட இருந்து திருடி பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. இது கேள்வி தான். ஏன்னா இதெல்லாம் படிக்கும் போது கேள்விப்படும் போது தோணுது. அதை தான் நான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்தியா இந்த ஸ்பேஸ் வார் ஒன்று வந்து நடந்துட்டு இருக்கு. நான் தான் விண்கலத்தில் ஸ்பேஸில் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு, அது வந்து இந்தியா எல்லாரோடையும் போட்டி போடுறாங்க, கலக்கிட்டு இருக்காங்க, சின்ன பட்ஜெட்டில் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாரும் இந்தியாவை நம்புகிறாங்க. ஜப்பான் நம்பி சேட்டலைட் அனுப்புது. அமெரிக்கா கூட இப்போ சந்திராயன் 3ல் அவங்களுடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துருக்காங்க மேலே கொண்டு போகிறதுக்கு. அப்போ இந்தியாவை எல்லா நாடுகளும் நம்புகிறாங்க.
கம்மி பட்ஜெட்லேயும் இந்தியா பண்ணுறாங்க. அப்படி ஒரு வேளை சந்திராயன் 2 வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியா வந்து ஏசியாவிலே பெரிய அவங்களோட கை வந்து பெரிய கை ஆயிரும். அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு வேளை சைனா இப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கூட தோணுது. ஏன்னா சைனா அப்படி பண்ணக்கூடிய ஆட்கள் தான். ஸோ அப்போ ஓவராலாக யோசித்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 2க்கு இப்படி முட்டுக்கட்டைகள்லாம் போட்டு பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள், முதுகுல குத்துறது, சூழ்ச்சி, இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சந்திராயன் 3லாம் நீ வரவே மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஆட்கள் ஆர்பிட்டர் சுற்றி தானே இருக்குது. விக்ரம் லேண்டரை நாங்கள் ரெடி பண்ணி அனுப்புகிறோயா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிலாக்குள்ளேயும் போயிருச்சு. கண்டிப்பாக இன்னும் சில தினங்களில் நம்ம வெற்றி பெற்றுவோம். இந்த டைமில் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இவ்வளவு தடைகளை தாண்டி நம்ம இந்திய விஞ்ஞானிகள் வந்து செயல்பட்டு இருக்கும்போது நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் நம்ம எல்லாருடைய ப்ரேயரும் கண்டிப்பாக தேவை. சந்திராயன் 3 ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய ப்ரேயரும் கண்டிப்பாக முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் நீ கீழே விழுடா, நீ எழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அடிக்கும் போது அவன் கண்ணு முன்னாடியே எந்திச்சு நிற்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கெத்து, அதுதான் தில்லு. இது இந்தியா கிட்ட இருந்து, இஸ்ரோ விஞ்ஞானிகள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். நம்ம லைஃப்லேயே வந்து முதுகில் குத்துவாங்க, தோல்விகள் வரும், சூழ்ச்சிகள் வரும், கூட இருக்கிறவனே வச்சு செய்வான். இதெல்லாம் நடக்கும்போது, தோல்வி கிடைக்கும் போது அதுலேருந்து எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இதன் மூலிமா நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஏதோ ஒரு இஸ்ரோ விஞ்ஞானி யாரோ ஒரு, ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ் அவங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கட்டும். என்ன வேணால் அனுப்புங்க. அந்த கமெண்ட்ஸ் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு ஆனந்த கண்ணீரை கொடுக்கட்டும். சந்திராயன் 3 சக்ஸஸ் ஆகிற அந்த டைமுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக ஜெயிப்போம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு பாபா.